இன்றைக்கு நம்முடைய பகுதியில் பிரதான விவசாய தொழில் என்னன்னு நெசவாளர், இன்னொன்னு விசைத்தறி. இதுதான் இருக்குது. நம்முடைய வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் விவசாயம், நெசவு, விசைத்தறி மூன்று நம்பித்தான் இந்த மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மூன்று தொழிலும் அண்ணா திமுக ஆட்சியில் அற்புதமா இருந்தது. திமுக ஆட்சியில் இப்படி இருக்குதா? இன்னைக்கு விவசாயம் செய்யவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. இதே அண்ணா திமுக ஆட்சிக்கு பொழுது விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். 2 முறை செஞ்சோம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உடனே விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதோட விவசாயிகள் ஏரி குளம் குட்டை எல்லாம் ஆழப்படுத்தி பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். விவசாயிகள் விலை இல்லாம மண்டல் மண்ணை அவருடைய நிலங்களுக்கு கொண்டு போய் அதை பயன்படுத்தலாம். அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தா விவசாயிகள் தாராளமா ஏரி குளம் குட்டையில் வண்ட மண்ணா அள்ளலாம். விவசாயிகளுடைய பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் மும்முனை மின்சாரத்தை கொடுத்தோம். அதையும் ஷிஃப்ட் போட்டு கொடுக்குறாங்க. அதே போல நெசவாளர்கள் அண்ணா திமுக ஆட்சி இருக்கும்போது 300 யூனிட் கொடுத்து இப்ப மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அமைந்த உடனே 450 யூனிட் கொடுக்கப்படும். விலை இல்லாம 450 யூனிட் கொடுக்கப்படும். அதே போல விசைத்தறிக்கு இப்ப 1000 யூனிட் விலை இல்லாம கொடுப்பத 1400 யூனிட்டா விலை இல்லாம கொடுக்கப்படும். விசைத்தறிக்கு 1400 யூனிட் விலை இல்லாம கொடுக்கப்படும். அதோட இப்போ நம்முடைய தீபாவளி என்று எல்லா பெண்களுக்கும் அற்புதமான பட்டு புடவை வழங்கப்படும். இந்த பட்டு புடவை நம்முடைய கைத்தறி நெசவாளர்கள் வழங்கப்பட்டு அதன் மூலமாக பெறப்படும். அதே போல 65 வயசுக்கு மேல இருக்கிற நெசவாளர் 65 வயசுக்கு மேல இருக்கிற நெசவாளருக்கு மாதம் வரும் 1000 ரூபாய் தான் ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கு உடனே அதை 2500 ரூபாயாக ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும். நெசவாளருக்கு ஏற்கனவே பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். மீண்டும் அவர்களுக்கு நெசவாள பெருமக்களுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். அதே போல ஏழை மக்கள், அது எந்த ஜாதி மதமே கிடையாது, ஏழை இருந்து வீடு இல்லாமல் இருந்தா அவர்களுக்கு சொந்தமா அரசாங்கம் நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இன்றைக்கு ஆதிராவிட மக்கள், அருந்ததியர் மக்கள், மலைவாழ் மக்கள், இப்படி பட்டியல் மக்கள் சேர்ந்தவர்கள் எல்லாம் அவர்களுக்கு அண்ணா திமுக அரசு அமைந்த உடனே வீடு இல்லாதவர்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அந்த பட்டியலின மக்கள், அருந்ததியர் மக்கள், ஆதிராவிட மக்கள் குடும்பத்தில் ஆண் வாரிசா இருந்து திருமணமாகி தனி குடித்தனம் போனா அவர்களுக்கு வீடு இல்லாம தவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களை கண்டறிந்து அந்த திருமணமாகி தனி குடித்தனம் போயவர்களுக்கு அண்ணா திமுக அரசாங்கமே சொந்தமா இடம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு பட்டியல மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதோட இன்றைக்கு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை விற்குதுல, எல்லா இடத்துலயும் கஞ்சா விற்குதா? எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா தாராளமா கிடைக்குது. தமிழ்நாட்டில் கஞ்சா விற்காத இடமே இல்லை. சந்து பொந்து மூளை முடக்கு வீதி எல்லா இடத்துலயும் கஞ்சா ஜரூரா விக்குது. இதனால நம்முடைய மாணவ செல்வங்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சா அடிமையாகி இதனால் பல குற்ற செயல் அதிகரித்து தமிழ்நாட்டில் பல முறை சட்டமன்றத்தில் பேசியாச்சு, பயனில்ல. ஊடகத்தின் மேல பேட்டி கொடுத்தேன், பத்திரிகை பேட்டி கொடுத்தா அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல. இதனால சிறுமிகள் பாதிக்கப்படுறாங்க, பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, பாட்டிமா கூட கடுமையா பாதிக்கிறாங்க. இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. கிருஷ்ணகிரியில 2 வயசு குழந்தை
கதற கதற இந்த போதையால பாலியல் சீண்டல் ஏற்பட்டு படுகொலை செஞ்சாங்க. நேற்றைக்கு முண்டலம் மிஞ்சூர்ல இஸ்லாமிய பெண் வீட்டில் இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ள பூந்து 2-3 பேர் போதை ஆசாமி பாலியல் சீண்டல் ஏற்படுத்தப்பட்டு அந்த பெண்ணை வெட்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெறுது. இப்படி சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற நிலை இந்த ஆட்சியில் இருக்குது. இந்த போதை ஆசாமியால் நாட்டு மக்கள் பாதிக்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டிமாக்கு பாதுகாப்பு இல்ல. இப்படி அவள ஆட்சி தொடர வேண்டுமா? 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.